இப்போ எக்ஸர்சைஸ் சம் 3 வந்து பார்க்க போறோம். இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல்ன்னு கொடுத்து பேர் பண்ணியே எழுதிட்டாங்க. சரியாப்பா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பிய வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளே பார்த்தோம். ரொம்ப ஈஸியான சம். ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பேர் பண்ணி குடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு அவங்க பேர் பண்ணி எப்படி குடுத்துருக்காங்க? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இப்ப பேர் பண்ணி குடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ என்ன? பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செட்டு. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? பி தான் இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்னுலயும் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? பியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டு வர்றது எல்லாமே என்ன? பி. செகண்டா என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப இதுல செகண்டா வரக்கூடியது எல்லாமே எந்த கோஆர்டினேட்டு? செகண்ட் கோஆர்டினேட்டா வர்றது எல்லாமே ஏவா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஏ வந்து பார்ப்போமா? ஏ வந்து செகண்டா வரக்கூடிய கோஆர்டினேட். அப்ப செகண்டா என்ன வருது? 3 இருக்கு. காமனா நெறைய 3 வந்துச்சு அப்படின்னா, அது காமனா 1. இங்கே 3 இருக்கு. இங்கேயும் 3, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப செட்ல 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 2 நம்பர் தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி பாருங்க. பில எப்படி இருக்குன்னு. பில ஸ்டார்ட்டிங்ல உள்ளது. இதுதான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். பி வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல என்ன இருக்கு? -2 இருக்கு. அப்புறம் 0 இருக்கு. காமனா 2 இது இருந்தா காமனா எத்தனை இருந்தாலும் காமனா 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. அவ்வளோதான். ஈஸி சிம்பிள் முடிஞ்சுச்சு அவ்வளோதான். என்ன எப்பவும் இப்படி செட்ட குடுத்து தனித்தனியா குடுத்து பேர் பண்ணுவோம். இப்ப பேர் பண்ணியே குடுத்துட்டாங்க. பேர் பண்ணி குடுத்துருந்தாங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு மேபி இங்க ஏ கிராஸ் பின்னு குடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏ எது முதல்ல வருதோ, இந்த இதில பேர் பண்ணதுல முதல்ல இருக்குது அதனுடைய கோஆர்டினேட்டா இருக்கும். செகண்டா என்ன இருக்கோ, இதில பேர் பண்ணது எது செகண்டா இருக்கோ அதனுடைய கோஆர்டினேட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்பா அது.